வெல்கம் பேக் டு இடெக் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வந்து இந்த முறை, அதாவது எஸ்எஃப்டி எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். சரியா, எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். ஸோ என்னோட பர்சனலாக நான் வந்து என்னென்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது தான். சரி. இதை எதை படிச்சுட்டு போனால் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஓகே, ஸோ இதை வந்து படிச்சுட்டு போனால் நல்லம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லக்கூடிய வினாக்களும், அதுக்கடுத்து வினா கட்டமைப்பு வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது தான். சரியா. ஸோ மாடல் பேப்பர்ஸ் நிறைய வருது. ஸோ நீங்களும் டைம் எக்ஸாம்லாம் செஞ்சிருப்பீங்க, நிறைய செஞ்சிருப்பீங்க. பட் என்ன மாதிரி மாறுது, சரியா, பேப்பர் ஃபைனல் பேப்பர் வந்து என்ன மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆஹ், சின்ன ஒரு மாற்றம். சரியா, எப்படி மாறுது அப்படிங்கிறதையும், ஸோ எப்படி கேள்விகளுக்கு என்ன மாதிரி கேள்விகளுக்கு நீங்க படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரியா. ஸோ முக்கியமா இதுல வந்து நான் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எம்ஓஇ பேப்பர் தான். ஸோ எம்ஓஇ பேப்பர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, எம்ஓஇ பேப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா. இப்போ இதுல நான் வந்து சொல்றது என்னன்னு சொன்னால், இப்போ 2022 பேப்பர் இருக்கு, எம்ஓஇட பேப்பர் இருக்கு. அதுக்கு அடுத்துதான் 2022 ஃபைனல் பேப்பர் இருக்கு. அதே போல 2023 எம்ஓஇ பேப்பரும், ஸோ ஃபைனல் பேப்பரையும் வச்சுட்டு 2024 எம்ஓஇ பேப்பர் சரியான ப்ராப்பர் தமிழ் இது வந்து எனக்கு கிடைக்கல. சரியா, பட் அதையும் வச்சு நாம இந்த முறை 2024 ஃபைனல் எக்ஸாம் வந்து எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ பாருங்க, 2022 பேப்பர், ஓகேவா, 2022 மினிஸ்ட்ரி பேப்பர் இது. ஓகேவா. சரி, எனக்கு காட்டுறது வந்து மினிஸ்ட்ரி பேப்பர். இந்த லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுத்து விடுறேன். சார் கட்டாயம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ஸை கொஞ்சம் பாருங்க. சரியா, இது வந்து எம்ஓஇ பேப்பர் வந்து தந்தாங்க 2022. சரி. ஸோ இதுல இந்த முதலாவது கேள்வி, சரி, இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா களங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதே நாம 2022 ஃபைனல் பேப்பருக்கு போவோம். சரி, 2022 எஸ்எஃப்டியில் ஃபைனல் பேப்பர். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்க தாவர கலச் சுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்க என்ன தந்தாங்க, களங்கள் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, கள உள்மைப்பு கொடுத்துருக்காங்க. பட் இங்க அங்க என்ன கேட்டாங்க, கலச்சுவரை பத்தி கேட்குறாங்க. சரி, அப்போ இங்க பாருங்க, ப்ரோகோரியேட்டா அங்கிகள் யூக்கோரியேட்டா அங்கிகள்னு சொல்லிட்டு உருளை காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா. இப்போ இதுல ஃபைனலுக்கு எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னால் பாருங்க, கலச்சுவர்ட இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, இந்த இடையிலான வேறுபாடுகள் கேட்குறாங்க. சரியா. ஸோ இங்கே வந்து என்ன செய்யல, அந்த மாதிரியான ஒரு கேள்வி வரல. ஒலி தட்பவசதி பற்றிய உதாரணம் கேட்டிருக்காங்க. சரி. அடுத்து ஆஹ், ஒழுங்கு வளர்ச்சியை காட்டும் தாவரம், தாவரத்தை பற்றி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இலைய வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா. அடுத்து வணிக மட்டத்தில் காய்த்தொழில்கள் நொதியங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விட்டமின்கள் அப்படின்னு மாறுது. சரி, அங்கே நொதியங்கள் சொன்னாங்க, இங்கே விட்டமின்கள்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து ஆறாவது கேள்விங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. பல்கலை அங்கேயொன்றின் விருத்தி ஒழுங்கமைப்பு மட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே தாக்கம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இங்கே தாக்கம் பற்றி சொல்லிட்டு பல்படி தாக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து கார்பன் தொடர்பான உண்மையான கூற்று, ஸோ இப்படி சொல்கிறாங்க. சரியா. ஸோ இங்கே பாருங்க, கொழுப்பு அமிலங்கள் சொல்றாங்க. அடுத்து தொழில் அதை கேட்குறாங்க, எது கிளைத்த மூல கூட்டமைப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து மெழுகை பயன்படுத்தி அழுத்துதல்னு சொல்றாங்க. ஸோ சம்மந்தப்படல். ஓகேவா. அதுக்கடுத்து 9வது கேள்விங்கிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னால் தாக்க விதத்தை பற்றி சொல்றாங்க. தாக்க விதம் பற்றி ஒரு கேள்வி ஒன்று வருது. ஸோ இங்கே ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரி அந்த ஏரியாவில் தாக்க விதத்தை பற்றி ஒரு கேள்வி ஒன்று வரல. சரி. இது என்னத்துல 2022 எம்ஓஇ பேப்பர்ட்ட. சரியா, 2022 எம்ஓஇ பேப்பர். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதே போல ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த 2022 எம்ஓஇ பேப்பர் இருக்கு தானே, so இதுக்கும், ஓகேவா, இதுக்கும், சரி, 2022 அதே ஃபைனல் பேப்பருக்கும் சிறிய அளவிலான தொடர்பு இருக்கு. எப்படி இருக்கு, சின்ன அளவிலான தொடர்பு இருக்கு. சரியா, சின்ன அளவிலான. இப்போ நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே போல தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஹ், இந்த தாக்க விகிதங்கள், சரியா, ஸோ இதெல்லாம் சம்மந்தப்பட்ட மாதிரி அதே தொடர்பு, சின்ன சின்ன தொடர்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த கணித பகுதியில் வரக்கூடிய வினாக்கள், ஸோ இந்த 19ல இருந்து அதுக்கு அடுத்ததா இங்க இந்த 28 வரைக்கும். சரியா, இந்த வருது தானே, இந்த வினாக்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனல் பேப்பர்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வினாக்கள் தான் இருக்கு. சரியா, அதே போல சேமா இருக்கு. ஓகே. ஸோ நீங்க இங்க செஞ்சு இந்த பேப்பர்ஸை சரியா செஞ்சாலே நீங்க என்ன செஞ்சிடலாம், இந்த ஃபைனல் பேப்பரை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். சரி, இது வந்து 2022. ஓகே. ஸோ நான் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பிறகு சொல்றேன். சரி. இப்போ பாருங்க, 2022 பேப்பர் இருக்கு. சரியா. அதே போல இதுல ஐசிடி வார கேள்விகளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஐசிடி கேள்விகளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் கிட்டத்தட்ட
சரியா? கிட்டத்தட்ட நீங்க வந்து பாருங்க, இப்ப இங்க வந்து இணைய சேவையை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பணி செயல்முறை இதுகளை பத்தி சொல்றாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட வந்து அதே போல தான் இருக்கு. சரியா? ஸோ கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளும் சரியா இருக்கு. ஓகே. பட் ஃபுல்லாவே சரியா இல்லை. ஓகேவா? அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுல ஆன்சர்ஸ் வருது. அந்த ஆன்சர்ஸ் தான் என்ன வருது, கேள்வியா வந்திருக்கு. இல்லைங்க சார். அப்போ நான் ஃபைனல் எக்ஸாம், அதாவது நம்ம ஃபைனல் ஒரு மாடல் பேப்பர் செஞ்சு தான் எம்பி பேப்பர் ஒன்று செஞ்சோம். அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஆன்சர்ஸை தேடி படிக்கணுங்கிறது தான் பார்த்தோம். சரி, அப்போ அதே போல தான் இங்கேயும் வந்திருக்கு. சரி, அப்போ கீழே பாருங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க. சரியா? ஃபுல்லாக பாருங்க, இந்த ரெண்டு பேப்பரையும் தரேன், ஃபுல்லாக செய்யுங்க. ஓகே. இப்போ ஃபிசிக்ஸ் பக்கம் போகும். சரி, இந்த ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே பாருங்க. ஓகே, ஒரு கரண்ட் இதை பற்றி தராங்க. ஓகே, கரண்ட் ஓம் தடைகள் இதுகளை தராங்க. சரியா? கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? பாருங்க, இங்கேயும் என்ன செய்கிறாங்க, அதே போல தந்துட்டு கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஈட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி. ஓகே. ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்க மாதிரியான ஒரு கேள்வி. சரி, ஓகேவா? ஸோ இப்படி கேள்விகள் கிட்டத்தட்ட என்ன வந்திருக்கு, அதே மாதிரி தான் வந்திருக்கு எம்ஓஇக்கும் இதுக்கும். சரியா? இப்போ இதே போல நாம பார்ட் டூவை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எஸ்எப்டிட இது 2022 ஃபைனல் பேப்பர். இந்த பக்கம் இருக்கிறது மாடல் பேப்பர். சரியா? சரி, இங்க பாருங்க, வரைபடத்தில் காட்டப்பட்டிருக்க புண்ணங்கள்கிட்ட என்னன்னு கேட்குறாங்க. அதை வந்து என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு ஃபைனலில் கேட்டிருக்காங்க. சரி, ஸோ இங்கே பார்ட் டூவில் வந்து இவங்க தந்திருக்காங்க பாருங்க. ஸோ தாவரம் சம்மந்தப்பட்ட தந்திருக்காங்க, ரெண்டு இலைகள் தந்திருக்காங்க. ஸோ இலைகளோட ஆம், அதுகளோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு. ஓகே, ஒளித்தொகுப்பு, அதுக்கடுத்து இலையில மேற்கொள்ள செயல் நடைபெற அந்த இலையங்கள், அந்த மாதிரி இலையங்களோட சம்மந்தப்பட்ட கட்டமைப்புகள். ஓகே, இப்படியான கேள்வி வந்திருக்கு. இப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க, இது 2022 எம்ஓஇ பேப்பர். 2022 எம்ஓஇ. ஓகேவா? மினிஸ்ட்ரி பேப்பர். சரி, இப்போ இப்போ நீங்க வந்து இப்போ 2022 வந்திருக்க எம்ஓஇ பேப்பரே தான் 2022 ஃபைனலுக்கும் வந்திருக்கா சார் அப்படின்னு கேட்டா இல்ல. சரியா? அந்த இடத்துல சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதாவது அங்க ஆன்சர்ஸா இருக்கிறது எம்சிக்யூல என்ன செஞ்சிருக்கு, கேள்விகளை வரக்கூடிய மாதிரி அப்படியான கேள்விகள் இருக்கு. சரியா? பட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னு சொன்னால், சரி இதை ஃபுல்லா பார்த்துருவோம். சரி, பார்த்துட்டு பார்ப்போம். சரி, ஸோ பாருங்க, இப்படியே வந்துட்டு இருக்கு. காடுகள் பத்தி கேட்குறாங்க. பட் ஃபைனல்ல வந்து காடுகள் பத்தி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் இல்ல. ஒரு தாவர இலையின் குறுக்கு வெட்டு இது கேட்டிருக்காங்க. ஓகே, தாவர இலை குறுக்கு வெட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எதனோட இதுகளுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வந்திருக்கு. விநாயகர் உற்பத்தி செயல்முறை வந்திருக்கு. ஸோ விநாயகர் உற்பத்தி செயல்முறை இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் இங்கே இல்லை. ஓகே, இங்கே என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, தாவரம், ஒளித்தொகுப்பு, அதோட இந்த பாருங்க இந்த இடத்துல போட்டோ ஒன்று குறுக்கு வெட்டு படம் ஒன்று காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து காடுகள் பத்தி வந்திருக்கு. ஓகேவா? காடுகள் பத்தி 2022 எம்ஓஇ பேப்பர்ல தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த வித முளையூட்டுகள் அதுக்கு சம்மந்தப்பட்ட இதுகள், அந்த கேள்விகள் இருக்கு. விலங்குகள் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு. இவ்வளவும் கொடுத்திருக்காங்க. என்னத்துல முதலாவது ஸ்ட்ரக்சர். சரியா? மூலக்கூறுகள் கொடுத்திருக்காங்க, எசுத்தர் பிணைப்பு, பெப்டைட் பிணைப்பு, கிளைகோசிடி பிணைப்பு, இதெல்லாம் கொடுத்திருக்காங்க 2022 மொய் பேப்பர். ஃபைனல் பேப்பருக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஓகே, ஃபைனல் பேப்பருக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்க பாருங்க. இப்போ நீங்க அங்க பார்த்ததே, சரியா? அங்க பார்த்ததே தான் பாருங்க, தாவர இலையின் குறுக்கு வெட்டு கீழே தரப்பட்டுள்ளது. சரியா? இது என்ன இலையம்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் பாருங்க, ஒளித்தொகுப்புட பிரதான விளைபொருள் கேட்குறாங்க. பட் எம்ஒய் பேப்பர்ல என்ன கேட்டிருந்தாங்க, இங்க பாருங்க. எம்ஒய் பேப்பர்ல இங்க இப்ப என்ன பார்த்தீங்க, எம்ஒய் பேப்பர்ல இங்க ஒளித்தொகுப்புனா என்னன்னு பார்த்தீங்க. சரி, அப்போ தாவர இலையோட சம்மந்தப்பட்ட மாதிரி பாருங்க, இங்க தந்திருக்கதான் நாங்க இருக்கு. தாவர இலையோட சம்மந்தப்பட்ட மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க, ஒளித்தொகுப்புனா என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் ஃபைனல் லைன் என்ன செஞ்சிருக்கு, ஒளித்தொகுப்பை பத்தி பிரதான விளைபொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, காவற்களத்தின் தொழிற்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க, செய்திகள் கேட்டிருக்காங்க. சரியா? So இது முதலாவது ஸ்ட்ரக்சர். சரி, இப்ப பாருங்க, ரெண்டாவதுக்கு போகும். ரெண்டாவதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்க உயிர் மூலக்கூறுகளை பத்தி தந்திருக்காங்க. இதுல உயிர் மூலக்கூறு, ஒழுங்குற்ற வகை, விலங்கு வகை அப்படிங்கிற மாதிரி எசுத்தர் பிணைப்பு, கொலைகோசிட் பிணைப்பு இதுகள் தராங்க. சாரி, அதுக்கு அடுத்ததை பார்ப்போம். விவசாய நடவடிக்கைகள்ட்ட யூரியா அதுகள்ட்ட சம்மந்தப்பட்ட மாதிரி தாக்க அறை ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா NH3 வாயு உற்பத்திக்கான சமன்பாடு இது கேட்குறாங்க. தாக்கம் ஒன்று பூர்த்தி செய்வதற்கான நிபந்தனைகள் இது கேட்குறாங்க. வெப்பநிலை அமுக்கத்தின் கட்டுப்பாடுகளை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து தாக்கம், தாக்க வீதம்,
அதுக்கான சமன்பாடு, சரி NH3ன்னு சொன்னா அது வந்து என்ன பாதகமான இதுகள் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதே ஃபைனலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் பார்ட்ல பாருங்க, அந்த இடத்துல உயிர் சுவட்ட எரிபொருளோட அது மாதிரி தான் கேட்குறாங்க. சரியா? ஓகே. அதுக்கடுத்து எவ்வளவு நேரம் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே. இன்ஜின் கதியொன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதாவது அதுகள் சம்மந்தப்பட்ட மாதிரி கேட்குறாங்க. ஆர்பிஎம் எல்லாம் சம்மந்தப்படுது. ஜூல் கிலோ ஜூல் இதுகள் சம்மந்தப்படுது. திறன் இதுகள் சம்மந்தப்படுது. செய்யப்பட்ட வேலை வலுவோட சேர்ந்த மாதிரியான ஒரு கேள்வியாக தான் இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து மூணாவது ஸ்ட்ரக்சரும் ஓகே அது பார்ப்போம். ஓகே, நாலாவது ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, நாலாவது ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ கனவளவு அடர்த்தி இதுகளோட சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு கேள்வி. யாருக்கு ஆக்குவிட்டிஷன் தத்துவம், இடம்பெயர்ந்து நீரிடது, சாரடர்த்தி, மேலுதைப்பு, ஸோ இதுகளோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு. சரி, அப்போ மினிஸ்ட்ரி பேப்பருக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, ஸோ இங்க வந்து ஒரு மூன்றாவது ஸ்ட்ரக்சர்ல வந்து உங்களுக்கு ஒரு நீராவி ஒரு இது ஒன்று காட்டுறாங்க. சரியா? அப்போ அதனால் தன்வெப்ப கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி, சரி தன்வெப்ப கொள்ளளவு கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் தன்வெப்ப கொள்ளளவு, இதில் வெப்பநிலை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, கலோரி மானியோட சம்மந்தப்பட்ட மாதிரி காட்டுறாங்க. பல்பகுதியங்களை பற்றி கேட்குறாங்க. பல்பகுதியம், சைட்டு பல்பகுதியம், வெட்டி பல்பகுதியம் இதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலோக கம்பி இதுகளை சொல்கிறாங்க. சரி, இது இழுவை, இழுவை விகாரம், தகைப்பு இதுகளை பற்றி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்க்குறங்க என்ன செய்யல, இந்த ஆர்குமெண்டேஷன் இதுகள் இங்கே சொல்லலை, ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் அவங்க சொல்லலை. ஓகே. ஸோ இதோட சேர்த்து நாம ஃபுல்லாக ஃபைனல் இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ எஸ்எப்டியில் வந்து பெரும்பாலும் என்னது புள்ளி விபரவியல் வந்து கட்டாயம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு. சரி, அந்த கேள்வி என்ன செஞ்சுட்டு இருக்கு, இருந்துட்டே இருக்கு. சரி, அப்போ புள்ளி விபரவியல், ஸோ இங்கேயும் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, புள்ளி விபரவியல் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து சதவீத திறன் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பட் 2022 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே உங்களுக்கு ஓகே இங்கேயும் என்ன செஞ்சிருக்கு, சதவீத திறன் மீட்டர் வந்திருக்கு. சரியா? அப்போ சதவீத திறன் மீட்டனையும் குறைவடையும் சதவீத திறன் மீறி வினாத்தாள் வழங்கிட்டு வரைவு தாளில் வரைகன்னு சொல்லியிருக்காங்க. பட் எம்ஓவியில் அங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கேயும் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதிகரிக்கும் சதவீத திறன் மீட்டரை வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே வரைப்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்க, இடையும் காலனி இடை வச்சு நடுவில் உள்ள 80% எல்லாம் கேட்டிருக்காங்க. அதே போல 2022 பேப்பருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இடை கேட்டிருக்காங்க. 95 கீழ் வரை பாருங்க, இந்த 95 கீழ் இதுகள் 100% கேட்குறாங்க. ஓகே. ஸோ அதையும் கிட்டத்தட்ட என்ன செஞ்சிருக்காங்க, அதே போல கேள்விதான். சரியா? அடுத்து மிக்ஸ்ல அடுத்த கேள்விக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஓகே அடுத்து பாருங்க, மூன்று வளைவுகளோட சேர்ந்து ஒரு முக்கோணி மாதிரி இதை ஒன்று கொடுத்துட்டு இதுல கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெருசாகவே தந்திருக்காங்க. ஒரு நூலை கட்டிடத்தின் காயிடம் தான் காட்டிட்டு அதுல பரப்பளவு, கனவளவு இதுக்கெல்லாம் கேட்குறாங்க. சரி, இதெல்லாம் சேர்த்ததோட ஒரு வலை ஒரு கேள்வி ஒன்றும் தராங்க. சரியா? ஒரு வலை கேள்வி ஒன்றும் தராங்க. இப்போ ஃபைனல்ல அந்த கேள்வி வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் இங்க வந்து பெருசா அந்த மாதிரியான ஒரு கேள்வி ஒன்றும் வரல. ஓகேவா? சில நிலற்றப்பட்டதுகளோடு சேர்த்து முடிச்சிட்டாங்க. பட் வலை கேள்வி பார்ட் ஒன்னுக்கு வந்துருந்துச்சு. ஓகே, பார்ட் ஒன்னுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, தந்திருந்தாங்க. ஓகே. இங்க பாருங்க, அடுத்து தற்போது சக்தியாக மீள் புதைக்கப்பட்ட வளங்கள், ஓகே அதோடு சேர்ந்து மாதிரியானதுகள் கேட்டுட்டு மழைநீர் வளிமண்டல கரையினால பிஹெச் மாறுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து ஓகே எண்ணெயானது அப்படிங்கிற மாதிரி இதுகளுக்கு இருக்கிறாங்க. சமையல் எண்ணெய் தவிர மூலப்பொருள்னா கேட்குறாங்க. ஸோ அதோட சேர்ந்த மாதிரி இங்க என்ன தராங்க அப்படின்னு சொன்னா இந்த உயிர் டீசல் உயிர் தரத்தை அதிகரிக்கும் மாதிரி ஒரு கேள்வி ஒன்று தராங்க. சரியா? உயிர் டீசலை பத்தி இங்க சொல்றாங்க. ஓகே. சரியா? அடுத்த எட்டாவது கேள்வியில பாருங்க, 5M என்ன கருதுகள் கேட்குறாங்க, சவர்க்கார தயாரிப்பை பத்தி சொல்றாங்க. அதுக்கடுத்து ஓகே ஃபுல்லாவே சவர்க்காரம் இதுதான். சரியா? சவர்க்கார இதுகளை பத்தி சொல்றாங்க. சரி. ஸோ இங்க ஃபைனல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை மூலப்பொருள் அடிப்படை கொண்ட அமினோ அமிலம் இதுகள் சொல்றாங்க, கட்டமைப்பு கேட்குறாங்க. சரி, அதுக்கடுத்து ஓகே அந்த கட்டமைப்புகளோட சேர்ந்த மாதிரி நொதியங்கள் இதுகள் கேட்குறாங்க. நிரம்பிய கொழுப்பமிலம், நிரம்பா கொழுப்பமிலம் பத்தி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஆர பெருமானம் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றாங்க.
சரி, so இதுக்கெல்லாம் சொல்றாங்க. ஓகே, அதோட சேர்த்து முதலான பரிகரிப்புகள் கேட்குறாங்க. 3R எண்ணக்கருகள் சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப பாருங்க அங்க வந்து 5M கேட்டாங்க, இங்க 3R கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபைனலோட ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடதாசி இது வந்திருக்கு. ஃபைனல்ல என்ன செஞ்சீங்க, கடதாசியை பத்தியும் கேள்விகள் வந்திருக்கு. ஓகே, சரி, அடுத்து பிசிக்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விசையோட சம்மந்தப்பட்ட மாதிரி தான். விசை இதுகளோட சுமை, அடுத்ததா இழுவை, அதுகளோடு சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கேயும் இப்படித்தான் இழுவை விசையோட சம்மந்தப்பட்ட மாதிரியான இதுகள் வந்திருக்கு. சரியா? ஸோ அதே கேள்வி தான் இங்கேயும் வந்திருக்கு. அதே மாதிரியான ஒரு கேள்விகள். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து கடைசியாக உள்ள கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே டிரான்ஸ்ஃபார்மரோட சம்மந்தப்பட்ட மாதிரி 10வது கேள்வி வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை, இவங்க வந்து சூரிய படலோட சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு கேள்வி தந்திருக்காங்க. சரியா? சூரிய படலோட சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி தந்திருக்காங்க. இந்த ஆர்பிஎம் இந்த கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க வந்து இருந்துச்சு, ஸோ இங்க எம்ஓயில் கொடுத்துருக்க இந்த கேள்வியான சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வந்து இருந்துச்சு. ஓகே, சுழற்சி இயக்கத்தை பத்தியும் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்க பாருங்க, இங்க சுழற்சி இயக்கம் அதோட சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளவு தான் என்னது 2022 பேப்பர். ஓகேவா? ஸோ இப்போ 2023 ஃபைனல் பேப்பருக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியம் நீங்க பார்க்கணும். இதுக்கும் 2022ல வந்த எம்ஓஐ பேப்பருக்கும் பெரிய அளவிலான தொடர்பு ஒன்று இருக்கு. ஓகேவா? 2022 எம்ஓஐ பேப்பருக்கும் 2023 ஃபைனல் பேப்பருக்கும் தான் பெரிய தொடர்பு இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க, 2022 பார்ட் ஒன்னுக்கு போவோம். சரி, பார்ட் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அதே களங்கள். சரியா? இங்க பாருங்க, அதே களங்கள், எல்லா உயிர்கலங்களையும் ஒரு மாதிரி கேள்வி. சிங்கையும் களம் சம்பந்தப்பட்டமான ஒரு கேள்விதான். சரியா? களங்கள் ஒழுங்கமைப்போட சம்பந்தப்பட்ட கேள்விகள். சரி, அடுத்து இதை அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், சரி, இங்க பாருங்க உயிர்வாயு செயல்முறை. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே ஓகே, உயிர்வாயு பற்றி வரல, புகழ வெப்பமடைதல் அந்த மாதிரியான கேள்வி ஒன்று வந்திருக்கு. ஸோ இங்கே உயிர்வாயு இதுகளை தராங்க. பாருங்க, இருபுத்தலை தாவரங்கள் பற்றிய மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. சரி, 2022ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபுத்தலை சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று பார்ட் ஒன்னில் இல்லை. ஓகே, பட் 2023 எம்ஓஐ பேப்பர்ல இருக்கு. சரியா? இப்போ 2023 எம்ஓஐ பேப்பருக்கும் 2023 ஃபைனல் பேப்பருமான தொடர்பையும் பாருங்க. சரியா? கலச்சுவர், இங்க ஃபைனல்ல அதே கலச்சுவர். சரிங்க, எல்லா உயிர் களங்களிலும் ஒரு கேள்வி. இங்கே எம்ஓஐ பேப்பர்ல கலச்சுவர் காற்றினை கொண்ட களம் எதுங்கிற மாதிரி கேள்வி. சரி, அப்போ கலச்சுவர் களங்களை பத்தி படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த கேள்வி ஈஸியா செஞ்சிருக்கலாம். ஓகே, அடுத்து நுண்ணீர் கொள்ளு உற்பத்தி. எம்ஓஐ 2023லையும் பாத்தீங்கன்னா நுண்ணீர் கொள்ளு உற்பத்தி. சரியா? அடுத்து உயிரற்ற கலங்கள் கொண்ட தாவர இலையம் கசிய மீனின் இயல்பொன்று அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து இங்கே பாருங்க, உயிர்வாயு உற்பத்தியும் இருபத்தலை தாவரம் பட்ட மாதிரின்னு வருது. சரி, ஓகே, இப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா பாருங்க, தொகுதி, திறந்த தொகுதி, மூடிய தொகுதி, அடுத்து நிலை மாற்றங்கள், அடுத்து பதங்கமாதல் இதுகளை பத்தி சொல்றாங்க, அகவெப்பத்தாக்கம், புறவெப்பத்தாக்கம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்க பாருங்க, நொதியம் வந்து தாக்க விதத்தில் செல்வாக்கு செலுத்துற காரணி. சரி, நொதியத்தின் தொழிற்பாடை பத்தி சொல்றாங்க. அதுக்கடுத்து அகவெப்ப தாக்கங்கள் பற்றிய கூற்று. ஸோ இங்கேயும் பாருங்க, இம்மை பேப்பர்லையும் என்ன இருந்துச்சு, இந்த அகவெப்ப தாக்கங்கள் பற்றிய கூற்று ஒன்று இருந்துச்சு. சரியா? ஓகே, இந்த அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி ஒன்று இருந்துச்சு. அதே கேள்வி தான் இங்கே. சரி, இங்க பாருங்க, தாக்கத்தை கருதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று. ஸோ இங்கேயும் வந்து ஓகே, தாக்கத்தை கருதுங்க மாதிரி ஒன்று தரல. பட் எஸ்எப்டி 2021ல் இங்க தாக்க வீதம் தான் தந்தாங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, so இந்த மாதிரியான ஒரு வரைபொண்ணு தந்திருக்காங்க. ஓகே, ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இங்க தந்திருக்க மாதிரியான வரைபொண்ணை தான். So இது வந்து என்னது, இது சக்தி வரைபடம், என்னதுக்கு ஒரு தாக்கத்துக்கானது. சரி, ஆனா ஃபைனல்ல வந்து எப்படி வந்துருந்துச்சு, இங்க நொதியத்தின் தொழிற்பாடு சம்மந்தப்பட்ட மாதிரி வந்துருந்துச்சு. ஓகே, பட் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, தாக்கிகளோட விளைபொருள் சக்தி அகவெப்ப தாக்கங்கள் பற்றியான சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தரல, பட் அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட சக்தி வருவதற்கு பொருத்தமான தாக்கம் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்விகள் தான். சரியா? சரி, அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து என்னவா இருக்கும், ஒரே மாதிரியான கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஓகே ஈக்குவலான இது ஒன்று தான் இருக்கும். சரி, ஸோ இது 2023 முதல் பேப்பர், இது ஃபைனல் பேப்பர். சரி, 2023 முதல் பேப்பரும் அப்புறம் ஃபைனல் பேப்பர்.
சரியா? ஸோ இதுலேயும் ஃபுல்லாக பார்ப்போம். மிக்ஸ் கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே போல தான் இருக்கும் பாருங்க. இங்கே உள்ள மாதிரியான கேள்விகளே தான் 2023 மாடல் பேப்பர்ஸ்லையும் இருக்கும். பட் மாடல் பேப்பர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி, ஃபைனல் பேப்பர் கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் இருக்கு. ஓகே பாருங்க, இது இந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. சரி. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த கேள்வி மாதிரி தந்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. கேள்வியாக தந்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வலை இதுகள் இருக்கு. இங்கே பாருங்க, வலையை ஒன்று கூட்டியிருக்காங்க இதில். ஓகே, இங்கே பாருங்க மற்ற பக்கமாக தந்திருக்காங்க. சரி. அப்போ அதே போல கேள்விகள் தான் இருக்கு. சரி, வகுப்பாய்டே ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று இதுவாக தந்துட்டு அட்டவணை ஒன்று தந்துட்டு கேட்டிருக்காங்க. எம்ஓ இதில் பாருங்க அதே மாதிரி தான் கேட்குறாங்க. சரி, எம்ஓஇ பேப்பரில் என்ன செஞ்சிருக்காங்க, இங்கே பாருங்க வகுப்பாய்டே மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கேயும் வகுப்பாய்டே மீட்டர் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க சார், பெரிய அளவுக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பட் எம்ஓஇ பேப்பரில் இங்கே பாருங்க அடுத்து உள்ள ஐசிடி கேள்வியெல்லாம் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சாதனங்கள். ஸோ இங்கே பாருங்க கணிதன் கருப்பா, ஓகே, நிர்மலைப்படுத்தல், ஓகே, கணினி தொடர்பான இதுகள் கேட்குறாங்க. ஓகே பாருங்க, ஐசிடி கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐசிடி கேள்வியும் வந்து அங்க இருந்து இதில் இருந்து இருக்க பயன்படுத்தக்கூடிய ஒரே மாதிரியான கேள்விகள் தான் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து ஃபிசிக்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கேயும் வந்து பாருங்க அழகு ஒன்று தந்திருக்காங்க, மும்மணி கணிச்சு பற்றி தந்திருக்காங்க, ஸோ விசைப்பதி தந்திருக்காங்க. சரியா? முறுக்கத்தோடு சம்மந்தப்பட்ட மாதிரி கேள்வி ஒன்று இருக்கு, வெப்ப கடத்தல் வீதம் இருக்கு, குறுக்கு வெட்டு பரப்பு, ரப்பர், ஓகே விசைத்தான், அதை விசைப்பதி கேட்டிருக்காங்க. சரி, அப்போ 2023 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே போற கேள்வி தான். சரியா? சரி, இந்த பாருங்க இதே மாதிரியான கேள்வி அங்கேயும் இருந்துச்சு. சரி, இழுவை, ஓகே இதே கேள்வி தான் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2022 எம்ஓயுக்கும் 2023 ஃபைனலுக்கும் என்னென்னு பார்ப்போம். சரி, அப்போ பாருங்க பெரும்பாலும் 2022 உள்ள கேள்வி வந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு டீப் ஆன்சர்ஸ் அதே மாதிரி வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, ஆனால் 2022 எம்ஓஇ பேப்பர்ல இப்போ பார்ட் டூ பேப்பர் எடுங்க. சரியா? இப்போ பாருங்கடா, இங்க என்ன கேள்வி? தாவர தண்டு வேர்கள் மற்றும் இலைகள். சரியா? 2022 எம்ஒஇ பேப்பர் இது. சரி, 2023 பாஸ் பேப்பர் ஃபைனல் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன கேட்டிருக்காங்க? அது இருபத்தலை தாவரம் தண்டு பூக்கள் பத்தி. என்னாச்சு, ஒரு விதத்துல இருபத்தலை தாவரம், இங்க என்ன இருக்கு, ஒரு விதத்துல இருபத்தலை தாவரம். இல்லைங்க சார். அடுத்து இந்த போட்டோ எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? பிக்யூ ஆர்எஸ்டி, இதை வந்து என்னன்னு சொல்லுங்கடா அப்படின்னு தண்டு ஒன்றோட குறுக்கு வெட்டு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? இது எங்கேயும் இல்லை. இந்த பாருங்க இங்கே பார்த்துருப்பீங்க. இதே போட்டோ, இதே கேள்வி 2022 எண்ணத்துல வந்திருக்கு. எம்ஓஇ மாடல் பேப்பர்ல தந்துட்டு 2023 அதை பத்தி கேட்கல. சாரி, 2022 ஃபைனல்ல கேட்கல. பட் 2023 ஃபைனல்ல அதே கேள்வி. அங்க ஏபிசிடின்னு இருக்கு, இங்க என்னன்னு இருக்கு, பிக்யூஆர்ன்னு இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அதே மாதிரி பாருங்க, தண்டோட வளர்ச்சி தண்டாகும், துணை வளர்ச்சி அதை பத்தி அதே மாதிரி எனக்கு கேள்வி. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே தான். கணிப்புகளை கொண்டு செல்லல், இலையம், தாவர இலையம், அதுகளே தான் கேள்வி. ஓகே, ஃபுல்லா பாருங்க அதே கேள்விதான், அதே மாதிரியான கேள்வி. ஓகேவா? சரி, ஸோ இங்க பாருங்க அதே மாதிரி தாக்க விதம் தான் கொடுத்துருக்காங்க. 2022 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து உயிர் மூலக்கூறோடு சேர்ந்த மாதிரி இது ஒன்று தந்துட்டு, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வந்து தாக்க அறை ஒன்று தந்திருக்காங்க. அந்த தாக்க அறையோட 23 பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ஒரு கேள்வி தான். சரியா? பட் இங்க தாக்கற வீதமெல்லாம் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று தரல, தாக்க அறை சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு கேள்வி. சரி, அப்படி ஒன்று கேள்வி தந்திருக்காங்க. ஓகே. ஸோ ஆனால் 2023 மாடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரக்சர் இடத்துல பாருங்க, அங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க, இங்க பாருங்க நுண்ணுயிர்கள் கண்ணுக்கு தெரியாத சுற்றுச்சூழல், இங்க தாவரத்தை பத்தி கேட்கல. பட் இங்க என்ன கேட்டிருந்தாங்க, இங்க தாவரத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இல்லைங்க சார். அப்போ 2023 மாடலை விட 2022 மாடல் வந்து என்ன செஞ்சிருக்கு, 2023 பெரிய அளவுக்கு வந்திருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வரலாம்? இப்போ 23 எம்ஓஇ பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க நுண்ணுயிர் கண்ணுக்கு தெரியாத சுற்றுச்சூழல் தான் பங்கஸை பத்தி சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு கேள்வி நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு வரலாம். அப்போ 2024 மாடல்ல, ஓகே அந்த பேப்பர் இல்லடா, சரியான டிரான்ஸ்லேட் ஒன்றும் கிடைக்கல எனக்கு. சரியா? ஸோ சிங்கள மீடியம் பேப்பரை கொஞ்சம் பார்ப்போம்.
ஓகே, எனக்கு ப்ராப்பரான இது ஒன்று கிடைக்கல, பட் இதில் கொஞ்சம் பார்ப்போம் சரியா. ஓகே, இவங்க இந்த ஃபோட்டோஸ் பாருங்க இங்கே தந்திருக்காங்க. ஏபிசிடின்னு சொல்லி என்னென்ன நுண்ணங்கின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்று தந்திருக்காங்க இந்த முறை எம்ஒய் பேப்பர். பட் 2023 வந்த கேள்வி வந்து, எம்ஒய் பேப்பரில் வந்த கேள்வி வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி. சரியா, பட் இந்த கேள்வி வந்து என்ன செய்யல, 2023 ஃபைனலுக்கு வரல. ஸோ நீங்கள் இந்த முறை என்ன செய்யலாம், அப்போ 2023 எம்ஒய் பேப்பரையும் 2024 எம்ஒய் பேப்பரையும் பார்த்து செஞ்சீங்கன்னா ஓகே. சரியா, கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நல்லா இருக்கும் அது செய்கிறது நல்லது. சரி, அப்போ அடுத்து பாருங்க 2023 எம்ஒயில. சரி, அதே மாதிரி பாருங்க, பாலூட்டிகள் பறவைகள் இதில் பற்றி தந்துருக்காங்க. சரியா, அதோட சேர்த்து முதன்மை காடுகள் பற்றி சொல்லியிருக்காங்க. எம்ஐபியோட காடுகள் பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, காடுகள் பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஃபைனல்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் ஓகே இலைய வளர்ப்பு இதுகளோட சேர்த்துருக்காங்க, அதோட முடியுது. ஓகே, சரி, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த முறை நீங்கள் என்ன செஞ்சுட்டு போங்க, கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய இந்த காடுகளை கொஞ்சம் படிச்சுட்டு போங்க, இதில் இருக்க கேள்விகள் கொஞ்சம் ஆன்சர்ஸ் என்ன செஞ்சுட்டு போங்க, செஞ்சு பார்த்துட்டு போங்க. ஓகேவா. சரி, பட் தாவரத்தின் இரண்டாம் நிலை வளர்ச்சி காரணமான முக்கிய ரெண்டு இலையங்கள் பாருங்க இங்க 2023 சொல்லியிருக்காங்க, இதையும் சொல்லியிருக்காங்க. பட் இதே மாதிரி கேள்விதான் 2020 ஃபைனலுக்கும் அதான் வந்துச்சு. இந்த தாவர ஹோமோன்கள் கேட்டிருக்காங்க, வளர்ச்சி ஊடகங்கள் கிருமி அழுத்தல், உம், தாவர இலையத்தின் வளர்ப்புல மூடுபடை, தாவர வளர்ப்பை பயன்படுத்தி தாவர இனப்பெருக்கம் செய்ய பயன்படுத்துகிற அடிப்படை இலையம். ஓகே, அக்கட தொழில்கள். சரி, இதே மாதிரி கேள்வி தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ எமோயிட உள்ளதை கொஞ்சம் பாருங்க. சரி, அப்போ தாக்க அறை பாருங்க, இங்க எமோயிட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு தாக்க அறை. இங்க நோமலா கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, படிமுறைகள் கொடுத்துட்டு கரைப்பான் கொடுத்துட்டு இதுகளை பற்றியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி, அப்படியே எம்ஐ பேப்பர் எடுத்து கீழே வந்தோம்னு சொன்னால் இங்கே விசை சம்மந்தப்பட்டிருக்கு. ஃபைனல் பேப்பருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணாவது ஸ்ட்ரக்சரில் வந்து, ஸோ இந்த இடத்துல விசை வந்து சொல்லலை. ஓகேவா, CO2 H2O தாக்கம் அடைஞ்சு அதுதான் சொல்கிறாங்க. இது எங்கது குளுக்கோஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, ஒளித்தொகுப்போட குளுக்கோஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி. பட் நாம் எங்கேயோ ஒளித்தொகுப்போட குளுக்கோஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒன்று பார்த்தோம். எங்கே பார்த்தோம், எங்கே பார்த்தோம், 2022 எம்ஓஇ பேப்பரில் பார்த்தோம். சரி, 2022 எம்ஓஇ பேப்பரில் என்ன பார்த்தோம், இந்த குளுக்கோஸ் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் பார்த்தோம். இது எங்கே இருக்கு, 2023 ஃபைனலில் இருக்கு. அங்கே தாக்க விதம் எழுத சொல்லியிருப்பாங்க, இங்கே தாக்க விதம் தந்துட்டு இடைவெளியை நிரப்ப சொல்லியிருக்காங்க. பாருங்க, இங்கே தாக்க விதத்தை எழுத சொல்லியிருக்காங்க 2023 அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ இதுதான் வித்தியாசம். சரியா, பேப்பர் பாருங்க, பெரும்பாலும் என்ன தாக்கம் செலுத்துது, அந்த இயருக்கான முதல் பேப்பரும் அதுக்கு முன்னாடி உள்ள முதல் பேப்பரும் என்ன செலுத்துது, தாக்கம் ஒன்று செலுத்துது பேப்பர்ஸ்ல, பயண பேப்பர்ஸ்ல இருக்கு. ஓகேவா, அப்ப நீங்க இந்த முறை என்ன செய்யணும், 2023 மாடலையும் சரி இந்த முறை வந்திருக்க மாடல் பேப்பரையும் பாருங்க. பட் 22ஐயும் ஒரு அளவுக்கு பார்த்துட்டு போனா நல்லது. சரி, ஆன்சர்ஸ் எழுதுங்க. So, நல்ல ஒரு பேப்பர் அது 2022 மாடல் பேப்பரும் எம்ஓஇ பேப்பரும் நல்ல ஒரு பேப்பர். சரி, அடுத்து பாருங்க, இங்க கார்போஹைட்ரேட் கட்டமைப்பு கேள்வி. இது வந்திருக்கா அப்படின்னு கேட்டா இங்க வந்து துணை அணுசேர்வு பொருட்களை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இவங்க வந்து துணை அதிசய பொருட்களை பத்தி கேட்டிருக்காங்க. பட் 2022க்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்க அவங்க எங்க கேட்டிருக்க மாதிரியான கேள்வி இருக்கு. சரி, அப்போ 2023 ஸ்ட்ரக்சர்ல இருக்க கேள்வி 2022 மாடல் பேப்பர்ல இருக்கு. ஓகே, உயிர் மூலக்கூறின் வகை, எசுத்தர் பிணைப்பு, பெப்படைட் பிணைப்பு இதுகளை பத்தி கேட்டிருக்காங்க. 23லையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இதுன்னு கேட்குறாங்க, அடுத்ததா என்ன பரிசோதனை கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க. சரி, அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் ஒரு தாக்கம் சம்மந்தப்பட்ட இதுகளோட இருக்கு. ஓகேவா, ஸோ மூணாவது ஸ்ட்ரக்சர் போனோம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, வெப்பம் சம்மந்தப்பட்ட இது என்னதுக்காக பயன்படுத்துறது, தன்வெப்ப கொள்ளளவுக்காக பயன்படுத்துற மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. தன்வெப்ப கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கான 2022 கொடுத்துருக்காங்க. அப்போ 23 பேப்பர்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அதை தான் நாங்கள் டிரெக்டாக நீங்கள் சக்தி இதுகளை கண்டுபிடிச்சு தன்வெப்ப கொள்ளளவு கண்டுபிடிக்கிற மாதிரின்னு கேட்கலாம். MC டீட்டாவை பயன்படுத்துகிற மாதிரியான கேள்விகள் இருக்கு. ஓகேவா, அடுத்து நாலாவது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க, இந்த அடர்த்தியோட சம்மந்தப்பட்ட மாதிரி சில ஆர்கிமெடிஸின் கோட்பாடு இதுகளோட சம்மந்தப்பட்ட மாதிரியான கேள்வி ஒன்று இருக்கு. அடுத்து சக்தி, சரியா, வேலைவலு சக்தியோட கேள்விகள் ஒன்று இருக்கு. பட் இதே மாதிரி ஒரு கேள்வியை நம்ம எங்க பார்த்தோம், அதே 2022 பேப்பருக்கு போங்க. சரி, கம்பின் யங்கின் மட்டும் இந்த மாதிரியான கேள்வி ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, இங்க வந்து கம்பி அந்த நீட்டல் இதுகளோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கு. பட் எங்க இருந்துச்சு, எஸ்டி பார்ட்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, சரியா? இப்ப இங்க பாருங்க. இப்போ 2023 பேப்பர். ஸோ 2023 பேப்பரை பார்ப்போம், மாடல் பேப்பரை பார்ப்போம். சரி பாருங்க, அதுலயும் விசை சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்று இருக்கு. இங்கே மூணாவது ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், பட் இங்க விசை சம்மந்தப்படல. பட் தாக்கம் சம்பந்தமா, வெப்பம் இதுகளோட சம்பந்தமா, சக்தி சம்பந்தமா பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, இங்கே துணை அணுசரி பொருட்கள், அது பிரதான அணுசரி பொருட்கள் பதிவுகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தன்வெப்ப கொள்ளலோ ஆவியாதன் தன்மறை வெப்பத்தை பத்தி 4வது ஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருக்காங்க. பட் அதே போல இங்க வந்திருக்க எண்ணத்துல இங்க பாருங்க, இந்த முன்னாடியே வந்துருச்சு. அது 3வது ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சக்திகளோட சம்பந்தப்பட்ட மாதிரியான கேள்வி இருக்கு. சரி, 3வது 4வது. ஓகே. அதுக்கு அடுத்து பார்ப்போம். இப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஓகே, அதே தான். வெப்பநிலை தன்வெப்ப குழுவை கண்டுபிடிக்கிறது, வெப்பத்தின் அளவு, இந்த மாதிரியான கேள்வி. ஃபைனல் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே சக்தி சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் வந்திருக்கு. சரி, அப்போ நீங்க எந்த முறை என்ன செய்யலாம், தன்வெப்ப குழுவோட இந்த இங்க வந்திருக்க இந்த மாதிரியான ஒரு கேள்வியை நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இங்க வந்திருக்க கேள்வி ஒன்று கட்டாயம் நீங்க என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஃபைனல் இதுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இங்க பாருங்க, பார்ட் டூக்கு போகிறோம். எஸ்ஐ பார்ட்க்கு. எஸ்ஐ பார்ட்க்கு போனீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது கேள்வி வளையனோட சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு கேள்வி தந்திருக்காங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது கேள்வி, 6வது கேள்வியில தானே வந்து ஆஹ், நமக்கு வந்து புள்ளி பிரிவில் தராங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சராசரி அலகு அதிகளை தான் வரைபுத்தாளில் வந்து சதவீத திறன் மட்டும் கேட்குறாங்க. அதே மாதிரி இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸ் இதுகள் கேட்குறாங்க. ஓகே, இங்க வந்து ஓகே இங்க பாருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வரையுறு வரையமும், ஓகே வளையுறு வரையம் கேட்குறாங்க. அதுக்கடுத்து மீட்டர் பல்கோணி கேட்குறாங்க. சரியா? ஓகே, சரி இதுதான் கேட்குறாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, சதவீத திறன் மாற்றம் வந்து சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, அப்போ நீங்க இந்த முறை என்னத்தை எதிர்பார்க்கலாம், உங்களுக்கு சதவீத திறன் மாற்றம் மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுலேயும் வந்து குறைந்து செல்லும் கூடு செல்லும் இதுகளை கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இடை பார்க்கறது, முதலாம் காரணம் இரண்டாம் காரணம் பார்க்கறது, அதுக்கப்புறம் 90% சதவீதத்தை சொல்லிட்டு அந்த பெருமதி கேட்கறது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ஓகே, 6வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டிரெக்டாக வந்து பரப்பளவுக்கான அளவு தான் வந்திருக்கு. பட் இங்கே வந்து உங்களுக்கு 5வது கேள்வியாக கொடுத்தாங்க. என்னது, சின்ன வலை ஒன்று கொடுத்துட்டு அதோட பரப்பளவு இதுகள் கேட்குற மாதிரியான கேள்வி ஒன்று கேட்டாங்க. சரி, அப்போ நீங்கள் இந்த முறை கொஞ்சம் வலை கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை பாருங்க. சரி, பரப்பளவுக்கான அளவோட சேர்த்து வர மாதிரி இருக்கும், சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அடுத்து பாருங்க, தேயிலை இதுகளை தான் அந்த பிரித்தெடுப்பு, கபைன் பிரித்தெடுப்பை பற்றி தான் கேட்குறாங்க. சரி, அதை பற்றி கேட்குறாங்க. அடுத்து பிளாஸ்டிக்னா என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து நுண் பிளாஸ்டிக், இந்த வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு கேட்குறாங்க. ஆஹ் ஏன் வந்து பிளாஸ்டிக் எரிக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்து ஸோ வளங்கள் கேட்குறாங்க. ஆஹ் அணுகுமுறை பிரித்தெடுத்தல் சம்மந்தப்பட்ட அணுகுமுறை இதுகள் கேட்குறாங்க. ஓகேவா? சரி, எத்தனாவது கேள்வி, 7வது கேள்வியாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பல்பகுதிகளோட சம்மந்தமா இறக்கை ரப்பர் அதுகளை கேட்குறாங்க. இறக்கை ரப்பரோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து ஓகே, அதுகள் தான் அந்த மாதிரி கட்டமைப்பு கேட்டிருக்காங்க. அதே போல் நம்ம 2022க்கு மாடலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஓகேவா, அங்க பாருங்க, மீள புதுப்பிக்கப்படாத வளங்கள் பத்தி கேட்குறாங்க. அதுக்கடுத்து மழைநீர் அமிலம் இதுகள் சார்ந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து சமையல் மூலப்பொருள் கேட்குறாங்க. அடுத்து உயிர் டிசல்ட இதுகள் கேட்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க, 5M என்ன கரை கேட்குறாங்க. பட் இங்க எப்படி கேள்வி இருந்துச்சு 2023 ஃபைனல்ல? பாருங்க இங்க எப்படி வந்துச்சு, உற்பத்தி பொருட்களை இதை பயன்படுத்துற 5 வள வகைகள் என்னன்னு கேட்குறாங்க. இங்க எப்படி கேட்குறாங்க, பட் 2022ல அங்க டிரெக்டாகவே கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ இங்க வேற பிரித்தெடுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, இங்க பிரித்தெடுப்புகளை பத்தி பெருசா எதுவும் சொல்லல. சரி, பிரித்தெடுப்பு பத்தி ஒன்றும் சொல்ல, உயிர் டீசல் உற்பத்தியை பத்தி சொல்லிடலாம் 2022ல.
சரி. அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கேயும் 2023 கொஞ்சம் உயிர் டீசலை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த புதுப்பிக்கத்தக்க வளங்கள் இதுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்க நேரடியாக வந்து நாம வந்து ஃபைனல் பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க கஃபைன் பிரித்தெடுப்பு ஒன்று முதலாவதோட இருக்கு. அடுத்து பாருங்க ஆற்று நீரை வந்து பயன்படுத்துற மாதிரி போசணி ஏற்படும் மூலங்கள் என்னென்ன, உயிர் பரிகாரம்னு சொன்னா என்னது, அடுத்து இந்த நைதரசனோட NOx வந்து சம்மந்தப்பட்ட மாதிரி இப்படித்தான் கேள்வி கேட்டிருக்காங்க, சூழல் சம்மந்தப்பட்ட கேள்வி. இங்க முதல் பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா புதுப்பிக்க முடியாத வளங்கள் அதுகளோட சேர்த்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. NOH இருக்கு, அதில் ஏற்படக்கூடிய தாக்கம். சூழல் இந்த முறையும் இப்படித்தான், இந்த முறை பெருசா வரலாம். சூழலுக்கு சம்மந்தம், சூழலுக்கு பாதகமான விஷயங்கள் என்னென்ன, அதோட சம்பந்தப்பட்ட தொழிற்பாடுகள், இதுகளை கொஞ்சம் பார்த்துருப்போங்க. ஏன்னா நோ ப்ரின்ஸ் பேப்பர்ல இந்த மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. சரியா? ஓகே. ஸோ இங்கே நாம இந்த முறை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னதை கேட்குறாங்கன்னு தெரியல. பேப்பர் ப்ராப்பரான டிரான்ஸ்லேட் ஒன்று எனக்கு கிடைக்கல. சரியா? பாருங்க, இந்த மாதிரி தாக்காரே ஒன்று கேட்க சொல்லியிருக்காங்க இந்த முறை பேப்பர்ல. சம்டைம் அது அந்த மாதிரியான கேள்விகள் வரலாம். அதையும் கொஞ்சம் பாருங்க. ஓகே. ஓகே, இவங்க வந்துடா இங்க பாருங்க, இவங்க வந்து இந்த முறை சுழற்சி இயக்கத்தோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி கேள்விகளும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட ஹைட்ரோலிக்கும் வரலாம். ஓகே. ஸோ இப்போ நாம இங்கே பார்ப்போம். 2023 ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ம், அதோட சேர்த்து இங்கே பாருங்க, இங்கே ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு, மிதத்தல் இதுகள் அந்த மாதிரி இது வந்திருக்கு. சரியா? மேலுதைப்பு இதோட சம்மந்தப்பட்ட மாதிரி. ஸோ 2023 முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் அதே கேள்வி வந்திருக்கு. சரி, மேலுதைப்பு. சரி, ஆர்க்கிமிடிஸ் பெயனொலியின் தத்துவம், ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடுகள், இதுகளோட சம்மந்தப்பட்ட மாதிரி வந்திருக்கு. அடுத்த ஃபைனல்ல அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து காந்த புள்ளத்துல வந்து கடத்தி ஒன்று வச்சிருக்காங்க, இதுல இருந்து வர மாதிரி. சரி, ஊடு கடத்தல், அதுக்கடுத்து இந்த வெப்ப விரிவோட சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி ஒன்று. ஓகே, வெப்ப விரிவோட சம்மந்தப்பட்ட மாதிரியும் அதுக்கடுத்தா அவங்களுக்கு மின் உற்பத்தி ஊடுகடத்தலோட கடத்தணுங்கிற மாதிரியான கேள்வி ஒன்றும் வந்திருக்கு. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்றும் காந்தப்புலத்தோட சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்றும் வந்திருக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மின் சுற்று கேட்டிருக்காங்க, மின்னியக்க விசைவிதிகள் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சுற்றொன்று கொடுத்துட்டு கேட்குறாங்க. சரியா? அந்த மின்னோட்டம் சம்மந்தப்பட்ட மாதிரி கேள்வி தான் இருக்கு. அப்போ 2022 மாடலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஓகே பாருங்க, விசையோட அதுக்கடுத்த கேள்வி வந்து சோலா ஃபைனல் ஒன்று கொடுத்துட்டு அதுல இருந்து கேட்குறாங்க. அதில் வந்து மின் யூனிட் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கடுத்து இந்த RPM சுழற்சி வேகம் தூரம் அந்த மாதிரி கேட்குறாங்க. சரி. அப்போ இந்த முறை பேப்பர்ஸை நீங்கள் வந்து பெருசா என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாடல் பேப்பர்ஸை கொஞ்சம் பாருங்க. என்னது 2023 மாடலை பாருங்க. அது இல்லாமல் நோ ப்ரொவின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயிர் டீசல் உற்பத்திகளை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. டீசல் உற்பத்தி, கடதாசி உற்பத்தியை கொஞ்சம் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே நாம தமிழ் இதுகளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் கிட்ட பார்ப்போம். இன்னும் இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு, பட் அது சரியான டிரான்ஸ்லேஷனா என்னன்னு தெரியல. சரி, அங்கேயும் அப்படிதான். ஓகே, பாருங்க, சதவீத திறன் மீட்டர் ஒன்று தந்துட்டு இதுல இருந்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்ப சதவீத திறன் மீட்டர் தான் இந்த முறை ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு பகுதி. சரி. அடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, தேயிலை இதுகளை பற்றி சும்மா நார்மலாக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தூய உற்பத்தி அதுகளோட என்னென்னு கேட்குறாங்க. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரிவு அந்த வச்ச வீட்டு விளைவு எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி பேப்பர் கேள்வி தான் என்னத்துல இருந்துச்சு, NP பேப்பர்ல இருந்துச்சு, நோட் பாயிண்ட் பேப்பர்ல இருந்துச்சு. அமில மலை சம்மந்தப்பட்டு இருந்துச்சு. நம்ம அதை கொஞ்சம் கிளியராகவே பார்த்தோம், டீப்பாகவே பார்த்தோம், எப்படி ஆன்சர் கொடுக்கணும் என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கேள்விகளை கொஞ்சம் பாருங்க, அந்த இடத்துல உள்ள கேள்விகள் முக்கியமா படுது. சரியா? அடுத்து ஒளி ரசாயன புகாரை பத்தி கேள்வி எதுலையும் வந்து இருந்துச்சு. MCQ சைட்லையும் பார்த்தோம். அப்போ MCQ சைட்லையும் பார்த்த ஒன்று தான் என்னத்துல இருக்கு, இங்க எஸ்ஐ பார்ட்லாம் கேட்குறாங்க. சம்டைம் வந்து NP பேப்பர்ல நம்ம பார்த்த கேள்விகள் இருக்கு தானே, அதுகள் என்ன மாறலாம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல நம்ம டீப்பா பார்த்தது இந்த பக்கம் வரும்போது ஆன்சர்ஸா வரக்கூடிய மாதிரி வரலாம். சரி, அப்போ எஸ்ஐ பக்கம் அது மாறலாம். NP பேப்பர்ல உள்ளது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் பார்ட்ல இருக்கிறது எஸ்ஐ பார்ட்க்கும், ஸ்ட்ரக்சர் பார்ட்ல இருக்கிறது MCQ பார்ட்க்கும், MCQல சொல்லியிருக்க கேள்விகள் வந்து சம்டைம் வந்து என்னத்துல வரலாம், எஸ்ஐ பார்ட்க்கும் மாறக்கூடிய ஒரு இது இருக்கு. சரி, அதை கொஞ்சம் பாருங்க. ஓகே சார், முதல் பேப்பரும் அதுபடி தான் சொல்லுது. ஓகேவா? அடுத்து இங்க வெப்பமானி ஒன்று காட்டுறாங்க. வெப்பமானியை பத்தி நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப வெப்பமானிட்ட இந்த வீச்சு வந்து எப்படி இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம், அதை கொஞ்சம் பாருங்க. வெப்ப விரிவை பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க, வெப்ப விரிவை பத்தி சொல்றாங்க. பட் வெப்ப விரிவை பத்தி 2023 மாடல் பேப்பர்ல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தால்
ஓகே, வெப்ப விரிவை பற்றி இங்கே சொல்லல. ஓகே, 2023 எதுவும் சொல்லல. பட் இந்த மாடலில் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதை கொஞ்சம் பாருங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் வேற பாருங்க, இங்கேயும் வந்து வேனொலியின் பாய்ச்சல் கோட்பாடு இதுகளோட சம்மந்தப்பட்டு தராங்க. பட் 2023 வந்து பார்த்தீங்க மாடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்ல ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. அந்த சோலார் பேனலோட சம்மந்தப்பட்ட மாதிரி 2022 வந்திருக்கு. சரி, அந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. சோலார் பேனலோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று, நல்ல ஒரு கேள்வி. சரி, அந்த கேள்வி கொஞ்சம் பாருங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் வேற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுழற்சி இயக்கம். ஓகே, இந்த முறை வந்து சுழற்சி இயக்கங்கள் வந்து எதுலையும் வந்துருந்துச்சு, என்பி பேப்பர்லையும் வந்துருந்துச்சு. இங்கே மாடல் பேப்பர்லையும் காட்டுறாங்க. 2023 மாடல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, 2023 வந்து பெருசா மிதப்புதுகளை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த பாய்களோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பாய்களோட சம்மந்தப்பட்ட கேள்வி இவங்க இங்க சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி கேள்வி தான் என்னத்துலயும் வந்துச்சு, ஃபைனலுக்கும் வந்துச்சு. சரி, அப்போ இந்த முறை இவங்க ஃபைனல் இங்க சொல்லியிருக்கிறது வந்து சுழற்சி இயக்கத்தை வந்து பார்க்கணும். சுழற்சி இயக்கத்தை பத்தியான கேள்விகள் ஒன்று வந்திருக்கு. சடுத்து திருப்பம், முறுக்கம், இதுகளோட சம்மந்தப்பட்ட கேள்விகளும் இருக்கு. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அறிவுக்கோட்டு பாய்ச்சல் விதிகளோட சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்றும் இருக்கு. வெப்ப விரிவு, தன்வெப்ப குழல் வாரியான கேள்விகளும் தந்திருக்காங்க. சரி, அப்போ இந்த முறை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ வெப்ப விரிவும் என்ன செய்யலாம், அங்க சம்மந்தப்படலாம். சுழற்சி இயக்கத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்பி பேப்பர்லையும் சொல்லியிருந்தாங்க. அப்போ என்பி பேப்பர்லையும் நீங்க என்ன செய்யுங்க, என்பி பேப்பர் ஒரு நல்ல ஒரு பேப்பர் எடுங்க. சரி, அது ஒரு நல்ல பார்ட் 2 வந்து தரமான ஒரு பேப்பர். நோட் பிரின்ஸ் பேப்பர் பார்ட் 2 வந்து தரமான ஒரு பேப்பர். அப்போ அந்த பேப்பரையும் பாருங்க. சரி, அது இல்லாமல் மினிஸ்ட்ரி பேப்பர் 2024 ப்ராப்பர் நல்ல டிரான்ஸ்லேட் ஒன்றும் எனக்கு கிடைக்கல. பட் கிடைச்சிருந்தா போட்டுருப்பேன். பட் பாருங்க, இங்கே வந்து 2022 23 வந்து நல்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக தந்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒன்றும் இந்த முறை கிடைக்கல எனக்கு. சரியா, அப்போ அதை கொஞ்சம் பாருங்க. அடுத்து 2020 பாருங்க. இப்போ 2022 பாருங்க, இங்கே வந்த கேள்வி. சரி, அதே ஃபோட்டோ அப்படியே இங்கே வருது. 2023 ஃபைனலுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நாமளும் என்ன செய்யணும், 2023க்கு வந்த எம்ஓஇ பேப்பரை கொஞ்சம் பார்ப்போம். சரியா, பாருங்க, இங்க பாருங்க, அதே ஃபோட்டோ அதே மாதிரியான கேள்வி தானே, வித்தியாசமே இல்லை தானே. இங்க பாருங்க, இதே கேள்வி இங்க என்ன வந்துருந்துச்சு, 2023 ஃபைனலுக்கு வந்துருந்துச்சு. அதுவும் அவங்க எங்க சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி அதே இடத்துல வந்துருக்கு. இங்க பாருங்க, அதே தான் அங்க வந்திருக்கிறது இதுதான். அதே தான், கொஞ்சம் கூட மாறாமல் வந்திருக்கிறேன். அப்போ நீங்க இப்போ பாத்துக்கோங்க. நீங்க வந்து இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் படிச்சிட்டீங்க தானே ஃபுல்லா. இனிமேல் வந்து பாடமாக்கியெல்லாம் நான் போய் எக்ஸாம் வந்து செய்ய இயலாது. அப்போ நாம இப்போ கடைசி டைம்ல என்ன செய்யணும், பேப்பர்ஸை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ நீங்க என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு வந்து சொல்ற பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ என் கையில இங்க இருக்கிறது வந்து இதுல வந்து 2022 எம்ஓஇ பேப்பர் இருக்கு. சரியா, பாஸ் பேப்பர்ஸ் உங்ககிட்ட இருக்குமே, அது பிரச்சனை இல்லை. 2023 எம்ஓஇ பேப்பர் இருக்கு. ஸோ அது இல்லாமல் 2024 ப்ராப்பரான நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் பேப்பர் என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட இருந்தால் அதை பாருங்க. சரியா, அப்போ 2024 எம்ஓஇ பேப்பர். ஓகே. அடுத்து இது இல்லாமல் என்பி பேப்பர், நோட் ப்ரைஸ் பேப்பர். சரி, அப்போ நோட் ப்ரைஸ் பேப்பர் நம்ம ஃபைனல் செமினார் ஒன்று ஃபுல்லாக பார்த்தோம். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் இந்த செக்ஷனை பாருங்க அப்படின்னு சொல்லி, அதுகளை கொஞ்சம் பாருங்க. அது இல்லாமல் பாருங்க, 2022 எம்ஓஇ பேப்பர் பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, 2023 ஃபைனல்ல பெரிய அளவுக்கு தாக்கம் ஒன்று செலுத்தியிருக்கு. அதே கேள்வி அங்கே இருக்கக்கூடிய கேள்விகள் வர்றதுக்கான சான்சஸ் கூடுதலாக இருக்கு. அப்போ உங்களுக்கும் வந்து என்ன செய்யலாம், 2023 எம்ஓஇ பேப்பர் பெரிய அளவுக்கு உங்க பேப்பர்ல 2024 ஃபைனல்ல என்ன செய்யலாம், பெரிய அளவுக்கு தாக்கத்தை செலுத்தலாம். பெரிய அளவுக்கு தாக்கம் ஒண்ணு செலுத்தலாம். ஓகேவா. அப்போ நீங்க என்ன செய்யுங்க, 2023 மாடல்ஸை பாருங்க. 2023 மாடல்ல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, சரியா, அதை கொஞ்சம் பாருங்க. அது இல்லாமல் 2024 பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுது, வரக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சரி, 2000 ஓகேவா. ஸோ இங்கே இந்த கேள்விகளை கொஞ்சம் பாருங்க. சரி, இந்த கேள்விகளை கொஞ்சம் பாருங்க. ஓகேவா. ஸோ இதையும் சேர்த்து 2022 பார்க்கலாம். ஓகே. அப்போ கேள்விகள் இந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி உயிரி டீசல் கடதாசி உற்பத்தி பக்கம் கொஞ்சம் கூடுதலான ஒரு பார்வை ஒன்று இருக்கு. சரியா, கொஞ்சம் கூடுதலான ஒரு பார்வை உயிரி டீசலுக்கும் கடதாசி உற்பத்தி பக்கமும் இருக்கு. சரி, என்பி பேப்பர்லையும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்க. சரி, அப்போ பட் இங்கே வந்து பார்ப்போம், 2024 மாடல் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பார்ட் இல்லைன்னு நினைக்கிறேன்.
இங்க தூய உற்பத்தி இதுகளோட முன்னாடி பேசிக் ஒன்று தான் கேட்குறாங்க சரியா. So, அந்த மாதிரி இப்போ நீங்க எதுக்கும் வீட் டீசலையும் கொஞ்சம் கடதாசி உற்பத்தியும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு போங்க. அது இல்லாமல் சூழல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியா, சூழல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் செய்ய கட்டாயம் கேள்வி ஒன்று வரலாம். இந்த நட்போசனையாக்கம், ஒளி ரசாயன புகார் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பச்சை வீட்டுகளை வாயுக்கள் இதுகளை கொஞ்சம் பாருங்க. தாக்க வீதத்தோட சம்மந்தப்பட்ட மாதிரி வெப்ப ரசாயனவியல், அதாவது ஒரு அறை தாக்க அறையில வந்து இப்போ என்ன தேவை சரி, அக்கடுத்து அதில் வந்து தாக்க வீதம் எப்படி, தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் எப்படி சரி, அதுக்கடுத்து நீங்கள் தாக்க வீதம் ஒன்று எப்படி சொல்லுவீங்க, எண்ணத்துல மாதிரி சொல்லுவீங்க சரி. அப்போ எவ்வளோ இப்போ 3 டெசிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, செறிவு இதுகள் மாற்றம் எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் வெப்பவியல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெப்ப விரிவை பற்றி கொஞ்சம் சொல்றாங்க. அதுக்கடுத்து தன்வெப்ப கொள்ளளவு கண்டுபிடிக்கிற சமன்பாடு, அந்த தன்வெப்ப கொள்ளளவு கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி பாருங்க. என்பி பேப்பர் வந்து ஸ்ட்ரக்சர் பார்ட்ல ஒன்று கொடுத்துருந்தாங்க. சம்டைம் அது வந்து எஸ்ஐ பார்ட்க்கு வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் ஒன்று உங்களுக்கு வரலாம். ஓகேவா. ஸோ இதை தாண்டி வேற வந்து உங்களுக்கு ஐசிடி நீங்கள் எப்படியும் 10 MCQ செஞ்சிருவீங்க. அதுவும் பேப்பர்ஸில் வந்து கொஞ்சம் பார்த்தாலே ஓகேடா. பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே இப்போ இந்த 3 பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னாலே நிறைய விஷயம் நீங்கள் படிச்சிருவீங்க. ஓகே. ஸோ வேற எக்ஸ்பார்ட் வந்து அப்படிதான். இப்போ சதவீத திறன்களுடன் வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. புள்ளி விவரவியல்ல சதவீத திறன்களுடன் கொஞ்சம் வாரதுக்கான இது இருக்கு. அதே மாதிரி 2023 மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு பாருங்க இங்க வந்து என்ன சொல்றாங்க, இங்க வந்திருக்க கேள்வி வந்து கொஞ்சம் வலையோட சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு கேள்வி. பட் 2023 ஃபைனல் வந்து அப்படி வரல. சம்டைம் இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு இந்த முறை எதிர்பார்க்கலாம். சரி, அப்ப 2023 இங்க வந்திருக்க கேள்வி சம்டைம் இதே மாதிரி இருக்கும். இந்த மாடல் அந்த மாடலுக்கு வரல தானே, இப்ப இங்கே எதிர்பார்க்கலாம். சரியா. So, இந்த மாதிரி பட் உங்களோட முதல் பேப்பர்ல வந்து எப்படி கொடுத்தாங்க, 2024 எம்ஓஇ பேப்பர் வந்து நார்மலா சிம்பிளா தான் இருக்கு. நார்மலா பரப்பளவுக்கான அவ்வளோ கண்டுபிடிச்சு போற மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ நீங்க இந்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆள்கூற்று கேத்திரி கணிதத்தோட வலை சம்பந்தப்பட்ட மாதிரி பரப்பளவுக்கான அளவு சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு கேள்வி வரலாம். அதோட எக்ஸ்பார்ட்ல சதவீதம் எப்பயுமே வந்து நீ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஃபுல்லா வந்திருக்கும். பட் குறைந்த செல்லும் கூடி செல்லும் சதவீத திறன் எது ரெண்டுல எது வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியும். ரெண்டுமே வரலாம் சம்டைம். சரியா. இதுல 50%, 25%, 75% முதலாம் காரணி இடையம் மூன்றாம் காரணி இதுகளோட சம்பந்தப்பட்ட மாதிரியும் 90% இல்லாட்டி 85% ஒன்று சொல்லிட்டு அதோட பெருமதி என்னங்கிற மாதிரி அப்படியான கேள்விகள் ஒன்று வரலாம். சரியா. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னது மெக்ஸுக்கும் அடுத்து கெமிஸ்ட்ரி பக்கம். பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மின்னியல் சம்மந்தப்படலாம். சரியா. டிரான்ஸ்ஃபார்மர் சம்மந்தப்படலாம். அதுக்கு அடுத்ததா யூனிட் இந்த 2022 பாருங்க சோலார் பேனல் ஒரு கேள்வி ஒன்று தந்திருக்காங்க. இந்த மாதிரியான அதாவது சூழலுக்கு அது நலம் தருது, நாட்டுட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எதிர்பார்க்கறாங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து என்ன செய்றாங்க எதிர்பார்க்கறாங்க. ஓகே. ஸோ அப்படி ஒரு கேள்விகள் உங்களுக்கு வரலாம். சரி. இதுக்கு அடுத்து வேற உங்களுக்கு என்ன சொல்லணும். ஓகே. அதுக்கடுத்து பாருங்க மேலுதைப்பு இதுகளோட சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று தரலாம்னு சொல்றாங்க. பட் நான் வந்து பெருசா எதிர்பார்க்கறது சடத்துவ திருப்பம், அதுக்கடுத்ததா கோண வேகம், இதுகளோட முறுக்கம், இதுகளோட சம்மந்த மாதிரி சுழற்சி இதுல இருந்து ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு வரலாம். சரி, அந்த ஏரியால ஒரு கேள்வி ஒன்று வரலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் நீங்க நீங்க படிக்கிறத படிச்சுட்டு போங்க. நான் சொல்றேன் இதை மட்டும் தான் படிச்சுட்டு போகணும் அப்படி இல்லை. சரியா. நான் என்னோட சஜஷன் சொல்றேன். சம்டைம் இதில் மேக்ஸிமம் வரலாம். ஸோ மேக்ஸிமம் வராமலும் போகலாம். ஏங்க சார், நான் இந்த எம்ஓஇ பேப்பர் அதுக்கு அடுத்ததான் நான் என்னோட சஜஷனோட சேர்த்து சொல்றேன். சரி. என்பிபி விட அந்த மாதிரியான கேள்வி ஒன்று இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பாருங்க. இந்த முறை இந்த உங்களுக்கு வந்திருக்க எம்ஓஇட ஃபைனல் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சரத்து திருப்பத்தை பத்தி கேட்கறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து பார்ட் 1. ஓகே. பார்ட் 1 வந்து எப்போதுமே அதுதான். ஸோ இங்கே பார்ட் 1 போன முறை வந்து எஸ்ஐ பார்ட் இதுகளோட இருக்க கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வச்சு பார்ட் 1 செய்யலாம். ஸோ என்பி பேப்பரோட ஃபைனல் செய்யணும் நம்ம நல்லா பார்த்தோம்னு நினைக்கிறேன். எப்படி பார்ட் 1க்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லி அப்போ அதையும் பாருங்க. முடிஞ்சால் இந்த முறை வந்திருக்க எம்ஓஇ பேப்பரையும் செய்யுங்க. 2023 பேப்பரை கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டீப்பாக. சரி, சும்மா சஜஷனாக சொல்கிறேன் தானே. ஸோ டைமும் இருக்குது தானே. கடைசி டைமில் பேப்பர்ஸ் தான் படிக்கணும். தியரி பாடமாக்கி ஒன்றும் வேலை இல்லை. ஓகே. அப்போ என்ன செய்யுங்க, கொஞ்சம் டீப்பாக வந்து என்ன செஞ்சுட்டு போங்கடா, இதை பார்த்துட்டு போங்க. 2023 எம்ஓஏ பார்த்துருங்க. சரி, அதுக்கு அடுத்து 2024 கொஞ்சம் பாருங்க. முடிஞ்சா 2022 கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆன்சர் செய்யுங்க. சரி. அப்போ இதை கேட்டுட்டு வந்து சார் 2023க்கும் 22க்கும் ஆன்சர் ஸ்கீம் அனுப்புங்க, ஆன்சர் ஸ்கீம் அனுப்புங்க. எம்ஓஇ பேப்பருக்கு ஆன்சர் ஸ்கீம் வராதுடா. ஸ்கீம் இல்லை. சரி. அப்போ கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. முடிஞ்ச அந்த பேப்பரை மட்டும் நான் வந்து கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து வீடியோ கீழே வந்து நான் லிங்க் வந்து தந்து விடுறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. சரி. ஸோ கட்டாயம் வேறு எதாவது டவுட் எதுவும் இருந்தால் கட்டாயம் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோஸ் கொஞ்சம் அவசரமாக செஞ்சிடா, ஏன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து எல்லாம் முடிக்கணும் தானே அப்படிங்கிறதுக்காக செஞ்ச வீடியோ ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. ஸோ உங்களுக்கு எது எது தேவையோ, உங்களுக்கு எது எது நல்ல விஷயமா படுதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சரி. இப்போ சொன்ன விஷயங்களை கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. பேப்பர்ஸ் இப்படி தான் மாறுது, கட்டமைப்பு வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்க. 22 மாடல் ஒன்று தராங்க. பட் 22 ஃபைனலுக்கு அது வரதில்லை. பட் 23 ஃபைனலில் அது பெருசாக தாக்கம் செலுத்துது. சரி. அப்போ அதே மாதிரி தான் 23 மாடல் ஒன்று தராங்க. 23ல அது வந்து பெருசாக வரல. பட் 24ல என்ன செய்யலாம், பெரிய அளவுக்கு தாக்கம் கொண்டு
செலுத்தலாம். சரி, அப்போ 23 எம்ஓஇ பேப்பர்ஸை கொஞ்சம் டீப்பாக பாருங்க. உயிர் டீசல் கடதாசி உற்பத்தியை கொஞ்சம் பாருங்க. சதவீத திருமணம் பற்றியான கேள்வியை கொஞ்சம் பாருங்க. அதுக்கடுத்தது மேலுதைப்பதோட சம்மந்தப்பட்ட மாதிரி வெப்பவியல்ல விரிவு சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று பாருங்க. 2016 எஸ்ஐ பாட்டில் இருக்கு. நல்ல ஒரு கேள்வி இருக்கு. சரி, அதோட இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா மின்னியல்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு அடுத்ததா இந்த யூனிட் பார்க்கறது. ஸோ இதுகளை கொஞ்சம் பாருங்க. சோலார் பேனலோட அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று பாருங்க. உம் அதுக்கு அடுத்ததா இது பாருங்க, சடத்து திருப்பத்தோட சம்மந்தப்பட்ட சுழற்சி இயக்கத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஓகே, அதை கொஞ்சம் அந்த ஏரியா கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு போங்க. அந்த ஏரியா டீப்பாக பார்த்துட்டு போங்கன்னா பாடமாக சொல்லலை, அந்த ஏரியாவில் கேள்விகள் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க. இதுக்கு அடுத்து பார்ட் ஒன் சைடு வந்து ஓகே, என்பி பேப்பர் நல்ல ஒரு பேப்பர், அதையும் பாருங்க. இந்த 23 24 மாடல் பேப்பர்ஸை முடிஞ்சால் நல்லா செஞ்சு பாருங்க. ஓகே, 22 ட்ரை பண்ணி பாருங்களேன். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேப்பர் ஈஸி தான், பேப்பர் ஈஸி பாருங்க. பெருசாக மாறலடா, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு நாள் சொல்லித்தான் செய்யணும், ஒன்றும் இல்லை. நீங்களே இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். ஆஹ் நல்லா எக்ஸாம் செய்யுங்க. சரி, விஷயம் வந்து பட் பெஸ்ட். ஓகேவா? சரி, நல்லா எக்ஸாம் செய்யுங்க, நல்லா எக்ஸாம் செய்யுங்க. ஓகே, ஸோ செஞ்சு முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ் வந்து கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்க. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் அவங்களுக்கு எதுவும் சரி இந்த ஏரியா கொஞ்சம் பார்த்துட்டு போகணும்னு ஐடியா சொல்லலாம் தானே, அதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.